Realmeல இப்போ புதுசாக Realme 14 Pro Plus அண்ட் Realme 14 Pro அப்படிங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் Realme 14 Pro Plusஓட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் பற்றி பார்க்கலாம். ரீட்டைல் பேக்கேஜ் பொறுத்தவரை எப்பவும் கொடுக்குற மாதிரி எல்லோ பிராண்டிங்கில் தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் பண்ண உடனே உள்ள இன்னொரு சின்ன பாக்ஸ் இருக்குது. அதில் ரெகுலரான ரீடிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் சாஃப்ட் டிபி ஜெல் கேஸ் இருக்குது. இந்த கேஸ் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. ரெகுலராக இருக்கிற டிபி ஜெல் கேஸ் ஃபேட் ஆகும், ஆனால் இதில் அந்த கலர் சேஞ்சிங் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் 14 Pro Plus இருக்குது. 14 Pro Plus சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜருங்க பாக்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. கூடவே டைப் சி கேபிள். ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க கலர் பேர்ல் ஒயிட். இந்த பேர்ல் ஒயிட்டோட யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, உங்களோட பேக் பேனல் இங்கே கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இது வரைக்கும் நம்ம பார்த்த மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே ஒன்று யூவி லைட் இல்லைனா டைரக்ட் சன்லைட்டில் வைக்கும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் இங்கே ரியல்மி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களோட டெம்பரேச்சர் பிலோ 16 டிகிரி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கலர் சேஞ்ச் ஆகுது. ஒயிட் கலர் பேட்டர்ன்ஸில் இருக்க பிளேசஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகுது. இந்த டிசைன் எப்படி இருக்குது அண்ட் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட்டும் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்தவரை பாட்டமில் சிம் ட்ரே, மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஃபோனோட ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் அண்ட் டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் இருக்குது. 14 Pro Plusஓட யூஐ பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சா உங்களால் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியும். யூஐ ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் எங்கள் ஆண்ட்ராய்ட் 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரியல்மியோட ஓன் யூஐயான Realme UI 6 வெர்ஷன் இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. Realme UI 6 அப்படிங்கும்போது ஏஐ ஃபீச்சர்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி GT 7 Proவில் பார்த்தா அதே ஏஐ ஃபீச்சர்ஸ் இங்கேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே சொல்லும்போது இங்கே 6.88 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேக்கு 1.5K ரெசல்யூஷனும் அண்ட் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் சப்போர்ட்டும் இருக்குது. இங்கே ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைட் பெசல்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த பட்ஜெட் ரேஞ்சில். அண்ட் டிஸ்பிளேட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக யூஸ் பண்ண வரைக்கும் இந்த டிஸ்பிளே நல்லா வைப்ரண்ட்டாக இருந்தது. இந்த டிஸ்பிளேட குவாலிட்டி எப்படி இருக்குது, அவுட்டோர் கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 3 ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB அண்ட் 12GB RAM ஆப்ஷன்ஸும் அண்ட் 128 அண்ட் 256GB ஆப்ஷன்ஸும் ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. இனிஷியலாக 2-3 கேம்ஸ் கூட ப்ளே பண்ணி பார்த்தோம். நல்லா ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணுச்சு. அண்ட் கேம்ஸ்னு சொல்லும்போது தான் PUBGலாம் உங்களுக்கு 90 FPSலேயும் அண்ட் கால் ஆஃப் டியூட்டி உங்களுக்கு 120 FPSலேயும் இங்கே சப்போர்ட் ஆச்சு. இந்த ப்ராசஸர் எப்படி இருக்குது, இது எந்த அளவுக்கு கேம்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ப்ராசஸர் சம்மந்தப்பட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் ரிவ்யூவில் அதை சேர்த்து கவர் பண்ணுறேன். 14 Pro Plusஐ பவர் பண்ணுறதுக்கு 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி. அண்ட் இதை சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் எங்கள் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனில் அதிகமாக ஹைலைட் பண்ணுற விஷயம் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமரா செட்டப். ப்ரைமரி சென்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX896 சென்சர். அண்ட் இந்த சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. செகண்டரி ஷூட்டர் பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX882 சென்சர். இது வந்து ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ். தேர்ட் ஷூட்டர் பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராஸ். அண்ட் இனிஷியலாக எடுத்த இந்த கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். எடுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இந்த கேமரா சாம்பிள்ஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேமராவோட யூஐயில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம்.
அண்ட் இந்த கேமராவில் இன்னொரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரிபிள் ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம சிங்கிள் ஃப்ளாஷ் பார்த்துருக்கோம், இல்லை கேமரா சுற்றி அரே ஃப்ளாஷ் பார்த்துருக்கோம். ட்ரிபிள் ஃப்ளாஷ் லைட் அப்படிங்கிறது இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உங்களால் அந்த கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், வார்ம் டு கூலர் சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி பிரைட்னஸ் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 8128 29999க்கும் 8256GB வேரியண்ட் 31999க்கும் 12256GB வேரியண்ட் 34999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபுல் ரிவ்யூவில் அதை சேர்த்து கவர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.